My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த மாதிரியான மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொண்டு வராங்க. இப்போ 2வது சுற்று அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஆல் இண்டியா கோட்டா அதனுடைய ரிசல்ட்ஸையும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கினுடைய செகண்ட் ரவுண்டுடைய ரிசல்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு சில ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை மிஸ் பண்ணியிருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்குது. எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டாப் காலேஜஸ் எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக் இந்த மாதிரியான டாப் லெவலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நல்ல ஸ்கோர் வச்சுருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாலேயே சீட் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதில் ரீட்டைன் பண்ண மாணவர்களும் இருக்கிறாங்க, ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் வாங்கின மாணவர்களும் இருக்கிறாங்க. இந்த கவுண்டை நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளையும் நம்ம எடுக்கிறோம். அந்த கல்லூரிகளில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஓப்பன் கேட்டகரியில் ஓபிசியில் எந்தெந்த மார்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணோம். ஆல் இண்டியா கோட்டாவில் க்ளோஸ் ஆன அந்த மார்க்குக்கு மேலே, உதாரணத்துக்கு இப்போ எம்எம்சி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எம்எம்சியில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஓபிசி கேட்டகரியில் ஒரு க்ளோசிங் மார்க் இருக்கும் இல்லையா, அந்த க்ளோசிங் மார்க்குக்கு மேலே தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் எத்தனை மாணவர்கள் சீட் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற கவுண்ட் எடுத்து பார்த்தோம். இதில் இந்த கவுண்ட் எடுத்து பார்க்கும்போது 37 அரசு மருத்துவக் கல்லூரியிலும் இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணுறோம். ஓப்பன் கேட்டகரி பண்ணியிருக்கிறோம், ஓபிசி கேட்டகரி பண்ணியிருக்கிறோம், எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் பண்ணியிருக்கிறோம். இதில் இருந்து ஒரு ஷாக்கிங் ட்ரூத் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 100கணக்கான இடங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா மிஸ் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் விரும்பி இருந்தீங்கன்னா ஒருவேளை ரீடைன் பண்ண மாணவர்கள், இப்போ உதாரணத்துக்கு ஸ்டான்லிலேயே இருக்கக்கூடிய மாணவர்கள், அந்த ஸ்டான்லி ஸ்டேட் கோட்டாலையும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டான்லி தான் கிடச்சிது, செகண்ட் ரவுண்ட்லையும் ஸ்டான்லியில் தான் ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மார்க்குக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் போட்டிருந்தா அதே ஸ்டான்லி கண்டிப்பாக கிடச்சாதான் இருக்கும். இப்போது இதன் மூலமாக என்ன நடந்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஸ்டேட் கோட்டா ஸ்டான்லியை விட்டுட்டு ஆல் இண்டியா கோட்டா ஸ்டான்லியில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கோட்டா சீட்டில் தமிழகத்தை சேர்ந்த இன்னொரு மாணவர் உள்ளே வந்திருப்பார். இது எல்லா கேட்டகரிக்கும் அப்ளிகபிள் ஆகுது. ஓப்பன் கேட்டகரியில் ஆரம்பித்து எஸ்டி கேட்டகரி வரைக்கும், இடபிள்யூஎஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணுறோம். ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டில் இடபிள்யூஎஸ் இல்லை, ஆனால் ஓபிசி கேட்டகரியை பிசி, பிசிஎம், எம்பிசி மூணையுமே கம்பேர் பண்ணி அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணுறோம். நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு 3 கல்லூரிகளை மட்டும் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். 37 காமிச்சு உங்களை போர் அடிக்க நான் விரும்பலை. பட் இந்த டாப் 3 காலேஜஸ் அல்லது ஏதோ ஒரு 3 கல்லூரிகள்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலேஜஸில் என்ன நடந்திருக்கு, ஓபிசி கேட்டகரியில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி மட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஒருவேளை அந்த மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்திருந்தாங்கன்னா பார்டர் லைனில் 1 ரேங்க்கில் 2 ரேங்க்கில் 10 ரேங்க்கில் எனக்கு சீட்டு மிஸ் ஆகிடுச்சு, நான் இப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிற மாணவர்கள், அதே மாதிரி தான் நான் ப்ரைவேட் கோட்டா சீட்ஸ் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு பதிலாக ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எனக்கு கிடச்சிருச்சு, எனக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸை விட மேனேஜ்மெண்ட் கோட்டா போயிடுச்சு, எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டே கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்கிற கடைநிலை வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய மாணவர்கள் இது மூலம் பாதிக்கப்படவும் செஞ்சுருக்கிறேன். ஸோ டீட்டெயிலாக நான் காட்டுறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எவ்வளோ சீட்ஸ் நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் உத்தேசமாக மிஸ் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த அனாலிசிஸில் எல்லா சீட்டையும் நம்ம மிஸ் பண்ணிடல, ஏன்னா அங்கே ஆக்சுவலாக ஆல் இண்டியா கோட்டாவில் எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்களேன், எம்எம்சி காட்டுறேன். எம்எம்சியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டா ஓப்பன் கேட்டகரி ஓபிசி கேட்டகரியில் 1471வது ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஆல் இண்டியா கோட்டாவில். அதனுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 700. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த 700க்கு மேலே ஓப்பன் கேட்டகரியில் ஓபிசியில், அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த அனாலிசிஸ் மட்டும் காட்டுறேன். நம்ம இப்போ ஓபிசி மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஸோ ஓபிசியில் பிசி, பிசிஎம், எம்பிசி. பிசியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 சீட் இருக்குது. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் யாருமே இல்லை, எம்பிசியில் 2. நம்பர் ஆஃப் சீட்ஸ் நிறைய இருக்கும், ஆனால் இந்த 700 மார்க்குக்கு மேலே எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய டார்கெட். இந்த 700க்கு மேலே நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 21 மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த 21 மாணவர்களில் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டில் ஒரு கேண்டிடேட்டும் ரீடைண்டில் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க.
ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் எம்எம்சி தான் கிடச்சது. அவங்க எந்த விதமான இதுவும் ட்ரை பண்ணலை, அல்லது ட்ரை பண்ணாங்களா இல்லையாங்கிறதுலாம் நமக்கு தெரியலை. ஆப்வியஸ்லி ஸ்டேட் கோட்டா வந்து வேறு எந்த காலேஜ் போக போகிறாங்க. ஸோ ரீடைன்ட் கேண்டிடேட்ஸ் 20 மெம்பர்ஸ் அபோவ் 700 இருக்கிறாங்க. பிசிஎம்மில் அபோவ் 700 யாரும் இல்லை. எம்பிசியில் அபோவ் 700 ரீடைனில் 2 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டில் யாரும் இல்லை. ஸோ டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 23 மாணவர்கள் 700 மார்க்குக்கு மேலே இருக்கிறாங்க. இந்த 23 மாணவர்களில் ஒரு சிலர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா, இந்த ஸ்டேட் கோட்டா சீட்டை விட்டுட்டு ஆல் இண்டியா கோட்டா சீட்டை எடுத்திருந்திருக்கலாம் செகண்ட் ரவுண்டில். அப்படி எடுத்திருந்தா இங்கே இருக்கிற இந்த 23 சீட்டில் ஒரு சில சீட்ஸாவது ஸ்டேட் கோட்டாவில் ஆட் ஆகும். இதே மாதிரி நான் உங்களுக்கு அடுத்த காலேஜ் காமிட்றேன். இப்போ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். ஸ்டான்லியில் ஆல் இண்டியா கோட்டாவில் செகண்ட் ரவுண்டில் க்ளோசிங் மார்க் அப்படிங்கிறது 680, 7064. இதுதான் அந்த ஆல் இண்டியா கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் ரேங்க். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். பிசியில் பார்த்தீங்கன்னா ரீடைன் கேண்டிடேட்ஸ் 70 பேர் இருக்கிறாங்க. ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் வாங்கின மாணவர்கள் 10 பேர் இருக்கிறாங்க. புதுசாக செகண்ட் ரவுண்டில் தான் சீட்டு கிடச்சது அப்படின்னு சொல்கிறவங்க 10 பேர். இந்த 10 பேருங்கிறது வந்து ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டும் வருது, அண்ட் அப்கிரேட் ஆகி வந்த ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே தான் காட்டுறோம். ஃப்ரெஷ் ஆர் அப்கிரேட் ரெண்டுமே சேர்த்து தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அப்கிரேடில் வந்த மாணவர்கள் 10 பேர் இருக்கிறாங்க. ரீடைன்ட் 70 பேர் இருக்கிறாங்க. பிசிஎம்மில் ரீடைண்டில் 3 பேர் இருக்கிறாங்க. எம்பிசியில் ரீடைனில் 8 பேர் இருக்கிறாங்க. ஸோ 80, 3, 8 டோட்டலாக 91 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜில் 680 மார்க்ஸுக்கு மேலே இருக்கிறாங்க. ஓகேங்களா, 680 மார்க்ஸுக்கு மேலே இருக்கிறாங்க. சிமிலர்லி நான் இன்னொரு காலேஜும் காமிக்கிறேன். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். கீழ்பாக்கில் ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் ஓபிசி கேட்டகரிக்கு 10,218 க்ளோஸ் ஆகிருக்கு. 675 மார்க்ஸ். இந்த 675 மார்க்ஸுக்கு மேலே தமிழ்நாட்டில் செகண்ட் ரவுண்டில் பிசியில் பார்த்தீங்கன்னா ரீடைன் கேண்டிடேட்ஸ் மட்டுமே 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த மார்க்கை விட கம்மியாக இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பட் 675க்கு மேலே 25. பிசிஎம்மில் யாரும் இல்லை, எம்பிசியில் யாரும் இல்லை. டோட்டலாக 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 675. ஆல் இண்டியா கோட்டாவில் கீழ்பாக்குக்கு தேவையான மதிப்பெண்களை விட அதிகமான மதிப்பெண்கள் பெற்று அதே கல்லூரியில் ரீடைன் பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 25. ஓகேங்களா, இந்த 3 காலேஜ் நான் காமிச்சிருக்கிறேன். ஸோ டோட்டலாக நமக்கு இந்த 3 காலேஜில் பிசிஎம், எம்பிசியில் மட்டும் டோட்டலாக இருக்கக்கூடிய சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 139. டோட்டலாக இருக்கக்கூடிய சீட்ஸ்னால் 139 மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டினுடைய க்ளோசிங் மார்க்கை விட அதிகமான மதிப்பெண்களோட இருக்கக்கூடிய மாணவர்கள் 139 பேர். இப்போது ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த 3 காலேஜில் மட்டும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக்கில் கிளியர் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். இதில் எல்லா கேட்டகரியும் இன்க்ளூட் இல்லை. ஓபிசியில் 2, ஸ்டான்லியில் 9 சீட் இருக்குது, கீழ்பாக்கில் 6 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக கிளியர் வேக்கன்சியில் 17, விர்ச்சுவல் வேக்கன்சியில் ஒரு 5 சீட் இருக்குது. விர்ச்சுவல் வேக்கன்சி கூட விட்டுருங்க. இந்த 17 சீட் இருக்குது இல்லைங்களா, இந்த 17ல் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 பேர் தமிழ்நாட்டிலேருந்து உள்ளே போயிருந்தாங்க அப்படின்னா பிசி கேட்டகரியில், எம்பிசி கேட்டகரியில், பிசிஎம் கேட்டகரியில் ஒரு ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கலாம். இதை இந்த 3 காலேஜுக்கு மட்டும் பண்ணலை. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஆல் இண்டியா கோட்டா 15% அந்த காலேஜுடைய க்ளோசிங் மார்க் என்ன, அண்ட் அந்த க்ளோசிங் மார்க்கை விட ஸ்டேட் கோட்டாலேயே ரீடைன் பண்ண மாணவர்கள் அல்லது அப்கிரேடில் அந்த காலேஜுக்கு வந்து சேர்ந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்தோம். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 147 கிளியர் வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த கவுண்ட்டு, அந்த டீட்டெயில் அனாலிசிஸ் எல்லாம் போட்டு நான் அவங்கள போர் அடிக்க விரும்பலை. பட் அந்த 147ல் மினிமம் 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்திருக்க முடியும்னா, தாராளமாக அவங்க தங்களுடைய ரீடைன்டு சீட்டை ஆல் இண்டியா கோட்டா மூலமாக எடுத்திருக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஸ்டான்லியில் ரீடைன் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, 80 பேர் இருக்கிறாங்க. ஸ்டான்லியில் பாருங்களேன், இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எஸ், ஸ்டான்லியில் ரீடைன் கேண்டிடேட்ஸ் 70 பேர் இருக்கிறாங்க. இந்த 70 பேரில் அங்கே எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு, ஸ்டான்லியில் 9 வேக்கன்சி இருக்குது. ஸோ 70ல் 9 சீட்டை என்ன பண்ணியிருந்திருக்க முடியும்னா, இந்த மாணவர்கள், தமிழ்நாடு மாணவர்கள் கட்டாயம் எடுத்திருக்க முடியும். 9 பேர் கூட வேணாங்க, ஒரு 5 பேர் எடுத்திருக்க முடியாதா? குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேருக்கு அவங்களுக்கு சீட்டு கிடச்சிருந்துருக்காதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மாணவர்களே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்க முடியும்.
ஆனால் அந்த விதமான ஹெல்ப் அப்படிங்கிறது நடக்கலை. ஒரு சில மாணவர்கள் மேபி இதை வந்து எல்லா காலேஜில் இருக்கிற மாணவர்களும் கண்டிப்பாக செய்ய முடியாது. பிகாஸ் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ரீடைன் பண்ணும்போது அல்லது அப்கிரேடேஷன் போகும்போது கண்டிப்பாக மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பெட்டர் மூவ்மெண்ட்டுக்கு இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு டாப் 10 கவர்மெண்ட் காலேஜில் நான் இருக்கிறேன், எனக்கு அப்கிரேட் ஆகலை, தமிழ்நாட்டில் அப்கிரேட் ஆகலை, ஸ்டேட் அப்படின்ற மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாலையும் ஒரு வேளை பார்ட்டிசிபேட் பண்ணி அதே காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா, இந்த விஷயத்தை இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோவில் பதிவு செஞ்சுருந்தோம். ஈவன் இஃப் யூ கெட் த சேம் காலேஜ் த்ரூ ஆல் இண்டியா கோட்டா, யூ கேன் மூவ் அஹெட். நீங்கள் வந்து அது எதுக்கு போகலாம் அப்படிங்கிறத நம்ம சஜஷனாக கொடுத்துருந்தோம். ஒரு சில மாணவர்கள் அப்படி மூவ் பண்ண மாணவர்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸு கூட நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு மதுரை கிடச்சது, மதுரையிலேயே ஸ்டேட் ஆல் இண்டியா கோட்டாவில் செகண்ட் ரவுண்டில் மதுரை கிடச்சிருக்கு, தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட்லேயும் எங்களுக்கு மதுரை தான் வந்திருக்கு. இந்த ரெண்டில் நாங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணலான் இருக்கோம், தமிழ்நாடு சீட்டை ரிசைன் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து சொன்னாங்க நம்மக்கிட்ட. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் பெரும்பான்மையான மாணவர்கள் அப்படி விதமான மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணலை. இதன் மூலமாக வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 15% இட ஒதுக்கீட்டில் எந்த ஸ்டேட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் வந்து படிக்கலாம். அதன்படி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இனி தேர்ட் ரவுண்டுக்கு என்ன வேகன்சி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தெரியும். இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருக்கிறபடியான ஒரு ஆதங்கம் தான் எனக்கும் இருக்குது. ஒரு வேளை இந்த 149 சீட்டில் அட்லீஸ்ட் ஒரு 10% ஆஃப் சீட்ஸ், 20% ஆஃப் சீட்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துருந்தாங்கன்னா, அந்த 20% ஆஃப் சீட்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் லைனில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு உள்ளே வந்திருப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் உள்ளே வந்திருக்கும். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இன்னும் கொஞ்சம் மார்க் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் எதிர்பார்ப்புகளாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இனி வருகிற ரவுண்ட்ஸ்லையாவது உங்களுக்கு ஒரு காலேஜ் வேணும், அதில் சேரணும் அப்படின்னா மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, சார் எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிச்சு, அலாட்மெண்ட்லாம் வந்துருச்சு, ஆனால் நான் இப்போ ஜாயின் பண்ணலை, நான் ரிசைன் பண்ணலான் இருக்கேன், நான் ஃப்ரீ எக்ஸிட் விடலாமா சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் விடுறதாக இருந்தால் அந்த முடிவை முன்னாடியே எடுத்திருந்தீங்க அப்படின்னா வேறு யாராவது ஒருத்தர் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற உங்களை மாதிரியே எம்பிபிஎஸ் படிக்கணும், பிடிஎஸ் படிக்கணும்னு ஆசையோடு இருக்கக்கூடிய வேறு ஒரு ஃபேமிலிக்கு அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது போய் சேர்ந்துருக்கும். அப்படிங்கிறதான் ஒரு ஆசிரியராக எனக்கு இருக்கிற ஆதங்கத்தை உங்கள்கிட்ட வெளிப்படுத்தினேன். மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர் உறவினர்கள் யாரெல்லாம் இந்த மாதிரியான தவறுகளை செஞ்சுருந்தாங்களோ அல்லது இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் செஞ்சுருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுடைய அட்லீஸ்ட் இனி வருகிற ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்லையாவது இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்கு நம்மளே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். ஆல் ஒரு பர்சன் தேங்க்ஸ் ஸோ மச்.